பத்து இருந்தபடியே தானே இவ்வளவு பிரச்சனை நடந்தது. அதுக்குள்ள நடந்து கொண்டு இருந்தாலும் கூட இதால போயிருந்தாலும் கூட தெரிஞ்சிருக்காரு. அவ்வளவு பத்தையே வளர்த்து வச்சிருக்கேன். நானும் வளர்ந்த பிள்ளைகளை விட்டுட்டு இந்த பிரச்சனை அங்கே போகிறேன். இல்லாட்டி வண்டியில எங்கேயுமே நான் தோட்டம். எங்களுக்கு போலீஸை பொறுத்த வரைக்கும் எங்களோட ஊரில் போலீஸ் நிலையம் இல்லை. இப்போ எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரைக்கும் நாங்கள் போய் முறைப்பாடு கொடுக்கண்டா கைட்ஸுக்கு போங்கன்னு தான் சொல்கிறாரு. நாங்கள் இங்கேருந்து கைட்ஸுக்கு போய் முறைப்பாடு கொடுத்துட்டு வேற இங்கே சாரவன் செத்துருவான், கடத்துறவன் கடத்தப்பட்டுருவான், ஒரு முடிவும் இல்லை. அங்கே நாங்கள் முறைப்பாடு கொடுத்துட்டு இங்கே வரையக்கில் அவர்களுக்கு அங்கே வாகனம் ஒழுங்கு இல்லை, வரையில்லாதண்டு அவர் அடுத்த நாள் தான் விடுறார். அங்கே 2 பொடிகள் இருந்தவங்க, ஒரு மனுஷனை 10,000 ரூபாய்க்காண்டி கல்லால் குத்தி கொலை செய்தவங்க 10 நாளில் பொருளிலேருந்து வந்து வீட்டில் இருக்கிறாங்க. பிரச்சனைலாம் முடிஞ்சு இந்த பள்ளிக்கூட பிள்ளைய கற்பழிச்சது அதுக்கு 9 பேர் அவையால் இப்போ 3 பேரையும் விட போகிறேன். அவையெல்லாம் பூவாக எல்லாம் குடித்தது குடிச்சு இப்போ சொல்லினா சாட்சி இல்லை, இதன்றா இல்லை, அது ரத்தத்தில் எல்லாம் அழிஞ்சு போச்சு, மழை பெஞ்சான்னு சொல்லி இப்போ 3 பேரையும் விட போகிறோம். 9 பேரும் ஜனம் வந்து இருக்க போகிறோம். ஒரு புள்ளையே 10 பேர் செய்தவங்க செய்துட்டு பொருவா சாட்சியான்னு குடிச்சாங்க, அழிஞ்சு வச்சு அடித்தாங்க, மண்டையை உடைச்சாங்க, போட்டெல்லாம் டயர் போட்டு குளத்தினோம். நாங்களும் எல்லாம் சேர்ந்து செய்தோம். அந்த மாதிரி செய்யக்க நாங்களும் எல்லாம் மறைச்சோம், ஏற்பாடும் செய்தோம் தான். பனதரைச்சி ரோட்டில் போட்டோம், ஒரு வாகனம் ஓட விடாமல் மறைச்சோம். இந்த பிரச்சனைக்கு எல்லாம் வழக்கு ஒரு சிங்கள லோயரை வச்சு காய்ச்சது. அவன் கதைச்சு அவன் சொல்லிட்டான், நம்ம லோயர் ஒரு புருவும் இல்லை, சாட்சியும் இல்லை. இது மழைக்கு எல்லாம் விலங்கோலம் இந்த அழகுப்பட்டு போயிட்டுது. சாட்சிக்காரரை கொண்டு சொன்னால் சாட்சிக்காரர் இங்கே வச்சு சொன்னாக்கள் அங்கே போகுது இல்லையே, அங்கே போனால் அவங்களை கொண்டுருவாங்க, இங்கே வந்து இருக்கலாது. அப்படி தானுங்க எல்லாம் அவங்களே செய்து கொள்கிறாங்க. இருக்க முடிவில்லை. அதனாடி தான் இந்த இருக்கிற சனமும் ஒரு வயசு ஒரு மனுஷன் கூடி இருக்க வீட்டில் பயப்படுது. தனியாக இருக்க என்னோட கொஞ்சம் காசு இருக்குது, பிள்ளைகள் வெளிநாட்டிலேருந்து அனுப்பினது அப்படின்னு நம்ம சொல்லி இருக்கலாடா, இங்கே கூட செய்துருவாங்க. இதுதான் பயாச்சா இங்கே இருக்கிறது, இதுதான் பயம். இந்த கிராமத்தை ஒரு கைவிடப்பட்ட ஒரு கிராமம் மாதிரி தான் கணிக்கப்படுகிறது. ஒரு வீதியை திருத்துகிறார்களோ அல்லது ஒரு ஒழுங்கு ரோட்டை போடுகிறார்களோ எந்த ஒரு நடவடிக்கைகளும் இல்லை. இதில் இருந்து பார்க்கும் பொழுது இந்த கிராமத்தை நலிவடைய செய்து மக்களை வெளியேற்றுகிற ஒரு தன்மை இங்கே ஏற்படும் என்ற ஒரு நிலைமையில் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா மக்களை கவனிக்காமல் விட்டால், அதாவது ஒரு குற்ற செயல்கள் வித்யா இந்த கொலை நடந்தது, வழக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது, அது அப்படியே போடப்பட்டு இருக்குது. அப்போ மக்கள் என்ன செய்வார்கள்? இங்கே குடியேற விரும்புகிறவர்களும் குடியேற மாட்டார்கள், மற்ற இருக்கிறவர்களும் இருக்க விரும்புகிறார்கள். இல்லை ஏன் பாலியல் பலாத்காரம் என்று பல விதமான நடவடிக்கைகள் இங்கே நடந்து கொண்டு, இதால் இங்கே உள்ள மக்கள் வெளியேறுகிறதுக்கு முழுமையான காரணங்கள் இருக்குது. மக்களுக்கு வசதி இல்லை, அது இல்லை, அரசாங்கம் கவனிக்குது இல்லை, போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணால் 10 நாளைக்கு பிறகு இப்போ இந்த வித்யா கொலை வழக்கு அவ்வளோ நாளாக இழுபடுகிறது. இப்படியான நிலைமைகள் அதில் எங்களோட கிராமத்தை விட்டு மக்களை வெளியேற்றுறதும் ஒரு அரசாங்கத்தின் ஒரு தாற்பயமாக இருக்குது என்று தான் நான் நினைக்கிறேன். இதையும் கவனிக்கிறார்கள், அதுகளை புனருத்தாரணம் செய்கிறார்கள், வீதிகளை புனருத்தாரணம் செய்கிறார். அதால் மக்கள் குடியேறுகிற மக்கள் நடந்து போகிறதுக்கே அவர்களுக்கு இயலாது. 3000 வீடுகள் உங்களுடைய கிராமத்தில் அன்னளவாக எடுத்தால் 3000 கல் வீடுகள் 1960களின் பின்னர் கட்டப்பட்ட வீடுகள். அந்த வீடுகளில் தற்போது அங்கே குடியிருப்பவர்களுடைய இருப்பவர்கள் மிக சொற்பமானவர்கள் தான் அந்த வீடுகளில் குடியிருக்கிறார்கள். மற்ற வீடுகள் யாவும் அழிவுற்ற நிலையிலோ அல்ல அழிக்கப்பட்டோ அங்கே காணப்படுவது அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ இந்த நிலையில் ஒரு கல்வி பாரம்பரியம் அற்ற ஒரு பண்பும் அங்கே இணைந்து காணப்படுவதன் விளைவினால் சில துஷ்பிரயோகங்கள் ஏற்படுவதை நாங்கள் அவதானிக்கின்றோம். வெளிநாட்டுக்காரரை விட்டாலும் யாழ்ப்பாணம், வவுனியா, வெண்ணி, கொழும்பண்டு இருக்கிற மக்களுக்கு இங்கே வந்தால் இது ஒரு வனாந்தரம், இந்த காட்டுக்குள்ளே போய் என்ன செய்கிறது அப்படியான ஒரு சூழலும் மனநிலையும் இருக்குது. அதே நேரத்தில் அது யார்கிட்ட காணி
அவர்களுடைய காணி. இங்கே உள்ள மக்களை பார்த்து ஒரு 10-15% மக்கள் தான் இந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் இங்கே இருக்கணும். ஆம், இன்று புங்குடுதீவில் பராமரிக்கப்படாமலும் அறுக்க செய்யப்படாமலும் அழிந்து கொண்டிருக்கின்ற வீடுகளினதும் நிலங்களினதும் உரிமையாளர்கள் புங்குடுதீவுக்கு வெளியே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் புங்குடுதீவில் வாழ்பவர்களுக்கு அதில் பெரும்பாலானோருக்கு காணிகளோ நில உரிமைகளோ இல்லாதுள்ளது. பெரும்பாலான மற்ற சமூகத்து மக்கள் வெள்ளாள சமூகத்துடைய வீடுகள் வளவுகளில் தான் இப்பயும் வசித்து வருகினோம். அப்போ இவர்கள் பலவிதமான பிரச்சனையை எதிர்நோக்கினோம். ஒன்று, அவருக்கு நிரந்தரமான இடம் இல்லை. மற்றவர்கள் யார்ட்டையும் வீட்டில் இருக்கிறதால அவர்கள் அந்த வீட்டு வளவை அக்கறையாக பார்ப்பதும் இல்லை. அப்போ ஒன்று இந்த வீடுகள் வளவுகள் அழிந்து போகிற நிலை, மற்றது இவனுக்கு உரிய காணி இல்லாத நிலை. இதுக்கு 90ஆம் ஆண்டுக்கு முதல் 100% அவையல் இருந்தவை. இப்போ இந்த இடமேந்து வந்ததுக்கு பிறகு 100% இப்போ எங்களோட சமுதாயம் அவையோட வீடெல்லாம் பாதுகாத்து, வேறு வீட்டில் இருந்தால் வேறு வீடுகளையும் பாதுகாத்து இப்போ இங்கே இருந்து அவரை வீட்டில் அனுமதியோடு நாங்கள் இருக்கிறோம். சில பேர் அனுமதியோடு இருக்கணும், சில பேர் அனுமதி இல்லாமல் இருக்கணும். 1991ஆம் ஆண்டு இடம்பெற்ற பாரிய இடப்பெயர்வில் புங்குடுதீவைச் சேர்ந்த பெரும்பாலான மக்கள் புங்குடுதீவை விட்டு வெளியேறுகின்றார்கள். அவ்வாறு வெளியேறியவர்களில் வசதி படைத்தவர்கள் இலங்கையின் வேறு பிரதேசங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்ல ஒரு சிலர் புங்குடுதீவை நோக்கி 1996ஆம் ஆண்டிலிருந்து வருகின்றார்கள். இவ்வாறு புங்குடுதீவை நோக்கி வந்தவர்களில் பலர் வசதியற்றவர்கள். அப்போ இவர்கள் வசதி படைத்தவர்களின் பெரிய பெரிய கல்வீடுகளில் குடியேறத் தொடங்குகின்றார்கள். இது புங்குடுதீவில் எவ்வாறான தாக்கத்தினை அல்லது மாற்றத்தினை ஏற்படுத்தியது? இடம்பெயர்ந்து போய் நாங்கள் கனகாலமாக அங்கே இருந்துட்டு நாங்கள் மூளை இஞ்ச வரைக்கல எங்களோட கொட்டில் வீடு எல்லாம் அழிஞ்சு போச்சுது. அப்போ எங்களோட அம்மா அப்பா முந்தீவியோட வேலை செய்தது ஐக்கியமாக இருந்துச்சுன்னா இங்கே வரைக்கும் எங்களோட ஹோட்டல் வீடு அழிஞ்சதில்லை. கன வருஷத்துக்கு பிறகு வீடு இல்லை, இவர அனுமதியோட நாங்கள் இங்கே இவர வீடு வழியே இப்போ இருக்கிறோம். எத்தனையோ இடங்களில் இவ்வளோ பெருமதியான வீடுகள் இருக்குது. நல்ல பாத்ரூம் இருக்குது, நல்ல கிணறு இருக்குது, நல்ல தண்ணி கிணறு இருக்குது, நல்ல தென்னந்தோட்டங்கள் இருக்குது, நல்ல வீடு இருக்குது. ஆனால் எல்லாம் அழிவடைந்து கொண்டு தான் போய்கொண்டே இருக்கின்றது. சும்மா புழுவுக்கு இருக்குது வீடு, வாசலுக்கு நின்று பார்க்க வீடு மாதிரி இருக்குது. வீட்டுக்கு மழை வந்தால் இதுக்கு குசினிக்கு சமைக்கவே இல்லாதன். சும்மா வழியில் நின்று வீட்டுக்காரன் வந்து பார்த்துட்டு ஐயோ வீடு இருக்குது, குசினி இருக்குது, வாசல் இருக்குது, கூட்டி இருக்குது, கழுவி இருக்குன்னு போகிறாங்க. அவை சொந்த வீட்டுக்காரரும் இல்லை. இது பழுதா போனால் இதை திருத்தி இருப்போம்ன்றது அவைக்கு வசதியும் இல்லை, அதுக்கு தேவையும் இல்லை. ஏனெண்டா ரொம்ப வீடுகள் எம்டியாக இருக்குது. இன்னொரு வீட்டை போய் குந்தலாம். இப்படி பல வீடும் கழுவினாங்க தான். ஒரு வீட்டில் இருக்கையில் அப்படி இந்த வீடு இல்லை, அந்த வீடு அந்த வீடு எழும்புங்க, இந்த வீடு அப்போ வைக்கல. அப்போ எங்களை விளங்கு கொள்ளுது. அதை அடைச்சி கிடச்சி துப்புரவாக்கிச்சு வாழணுமென்ற அந்த நிலம் மக்கள் இல்லை. நான் இதுக்கு 1,50,000 ரூபா கொட்டிட்டேன். கரண்ட்டுக்கு 50,000, டாய்லெட்டுக்கு 15,000 ரூபா, இந்த கிரீனுக்கு 50,000. என்ன தெரியா போயின்னு ஏன்னா அந்த காசை தாரதுன்னு சொன்னால் தங்களை பிள்ளோடி எவ்வளோ வரையும் கூப்பிட்டு வச்சு தான் அங்கால கொடுத்துட்டு போகிறது. இதை நீ செய், எங்கிட்டையும் தாரையில். அப்போ எனக்கு எவ்வளோ வேதனை வரும். இப்போ நான் இந்த வீட்டில் இருக்கல, அடுத்தவன்கிட்ட கூப்பிட்டு 50,000 ரூபா காசை கொடுத்துட்டு போகிறீங்க, மூட்டை போடுங்கன்ட்டு இருக்கிற நான் செய்ய மாட்டேனா? இந்த வீட்டை நான் பராமரிக்கிறேன்னு ஒரு நம்பிக்கை உனக்கு இருக்குல்ல, நான் விளக்கு வைக்கிறேன். கேட்டுக்கன்னுட்டு வளவை பார்த்துட்டு வீடியோ எடுத்துட்டு என்கிட்ட உடனே நீ போனால் நானும் டாட்டா ஆடிட்டு இருக்க வேண்டியதான். நடு வீட்டில் வச்சு நெல் குத்துடுறாங்க. அப்போ அவனை எப்படி வீட்டை திருத்தி கொடுப்பான்? ஏதோ நீங்கள் இருக்கும் வரைக்கும் இருங்க வேண்டிட்டு அவங்க போயிடுறாங்க. நாங்களும் அவ்வளோ அந்த செலவழிக்கிறோம். ஒரு வீட்டில் போய் சும்மா குந்தியன் இருக்கையில் வீட்டில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, கதவில்லை, எண்ணெயில ஆடுதில்லை, இது இல்லை, வளவு வாய்க்கால் அப்படியே அடைக்கிறோம். அவ்வளவோ செலவு. வாரவே எங்களுக்கு தாரதாகவும் இல்லை. வந்தால் இருங்க ரெண்டுட்டு போயிடும். அப்போ உங்களுடைய இருந்த கலவரத்தில் பார்க்க எங்களுக்கு ஒரு காணிக்க பூமி எடுத்துகிட்டு நாங்கள் இதில் செலவழிக்கிறது அதில் போட்டு செலவழிச்சிட்டு இருக்கலாம் தானே. என்னென்ன நிலம், காணி, வீடு இவற்றை பராமரிப்பது, பேணுவது, இதுதான் புங்குடுதீவின் மையப் பிரச்சனைகளில் ஒன்று. இப்போ இதிலிருந்து தான் ஏனைய பிரச்சனைகள் உருவாகின்றன, கிளைவிடுகின்றன. இப்போ புங்குடுதீவின் ஒட்டுமொத்த வளர்ச்சி என்று பார்த்தால் அங்கிருக்கும் நிலங்கள், அந்த நிலங்களில் இருக்கிற வீடுகள், அந்த வீடுகளில் இருக்கிற கிணறுகள் அழிவடைந்து சிதைவடைந்து போவது தனிப்பட்டவர்கள் சார்ந்த பிரச்சனையோ அல்லது அவர்களது பாரம்பரியம், கௌரவம் சார்ந்த பிரச்சனையோ அல்ல. அது உண்மையில் அந்த ஒட்டுமொத்த கிராமத்தின் வளர்ச்சி, பொருளாதாரம், வாழ்வாதாரம், பாதுகாப்பு, சுகாதாரம், அழகு, பொலிவு சார்ந்த பிரச்சனை.
அப்போ இந்த ஒரு பிரச்சனை ஏனைய பல பிரச்சனைகளை உருவாக்கி நிற்கின்றது. அதுவாறு நடக்கின்றது. இப்போ இங்கே புங்குடுதீவில் நிலங்கள் எல்லாம் தரிசு நிலங்களாக கிடக்குது. எல்லாம் விவசாயம் செய்த நிலங்கள் தரிசு நிலமாக கிடக்கு. என்னென்னா உரிமையாளர்லாம் வெளியேற்றப்பட்டிருக்கு. அவையால் வெளியேற்றப்பட்டதால் இதை பராமரிக்கிறதுக்குரிய சொந்தக்காரரும் இல்லை, மக்களுக்கும் தெரியாது. யுத்த பிரச்சனைகள் அதுகளுக்கு பிறகு இந்த வரம்புகள் ஒன்றும் கட்டப்படவில்லை, கமங்கள் விதைக்கப்படவில்லை, கடற்கரை ஓரங்கள் அணை கட்டப்படவில்லை. அப்போ அதால் தண்ணி எல்லாம் பாரெடுத்து கடலை சென்றடைஞ்சு. எங்களுக்கு பங்குனியிலேருந்து ஆவணி மட்டும் புங்குடுதீவை பொறுத்த வரைக்கும் தண்ணி பிரச்சனை. ஆனால் 1990ஆம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் அங்கே காணப்படக்கூடிய அல்லது காணப்படக்கூடிய நீரினையே அந்த அங்கே வாழ்ந்த மக்கள் குடித்தோ இல்லாட்டி தங்களுடைய தேவைக்கோ இல்லாட்டி பல்வேறு கடமைகளை செய்வதற்கு அந்த நீர் உதவியதாக இருந்திருக்கின்றது. ஆனால் அவர்கள் ஒட்டுமொத்தமாக வெளியேறியதன் பின்னர் மீண்டும் அந்த கிராமத்துக்கு சென்றபோது அங்கே காணப்பட்ட நீர் அவர்களுக்கு ஒரு தடையாக காணப்பட்டது. இந்த நாட்டில் ஏற்பட்ட அந்த பிரச்சனையால் எங்களுடைய வளங்கள் எல்லாம் முற்றாக அழிக்கப்பட்டது. அதன் பிறகு எங்களுடைய புங்குடுதீவிலிருந்து புலம்பெயர்ந்து லண்டனிலே வாழுகின்ற லண்டன் நலம்புரி சங்கத்தில் இருக்கிற அந்த பிள்ளை சகோதரர்கள் வந்து முக்கியமான ஒரு பிரச்சனையை அவர்கள் எடுத்து நீரை திரும்பவும் மக்கள் சப்பளை பண்ணணுன்றதுக்காக வேண்டி அவர்கள் ஒரு 17 பேர் சேர்ந்து 27 லட்சம் ரூபாய்க்கு ஒரு 3000 கலன் கொள்கிற ஒரு பவுசரை 10 வருடங்களுக்கு முன்பு எங்களுக்கு அன்பளிப்பாக இந்த கிராமத்துக்கு தந்தவர். அதன் மூலம் மக்களுக்கு குடிநீரை நாங்கள் வழங்குவதற்கு இலகுவாக இருந்தது. அதே போன்று இப்போ சுவிஸ்லேருந்து அந்த சுவிஸ்லேருந்து எங்களை புலம்பெயர்ந்து சுவிஸ் நாட்டில் இருக்கிற அந்த பிள்ளைகளும் 35 லட்சத்துக்கு எங்களுக்கு ஒரு 1500 கலன் தண்ணி ஒழுகிற ஒரு பவுசரன் எடுத்து தந்திருக்கிறார்கள். நான் கமநல ஜேவ உத்தியோகத்தராக இருக்கல இங்கு எந்த ஒரு பவுசரும் ஓடுனது இல்லை. ஏனென்றால் இந்த கிராமத்தில் ஒரு சிறிய குண்டுன்னு சொல்லுவாங்க, கிணறு மாதிரி ஒரு 3 அடி 4 அடிக்கு வட்டினா நன்னீர் வரும். ஒரு மாதத்துக்கு அந்த அதில் ஊற்று நன்னீராக வரும். அந்த ஒரு நீர் ஒரு மாதத்துக்கு பிறகு இன்னொரு இடத்துல வெட்டுவோம், அதில் வரும். ஆனால் அதுக்கு இந்த குளங்கள், கிணறுகள், தரவைகள் இவைகளெல்லாம் துப்புரவாக்கப்பட வேண்டும். காலத்துக்கு காலம் துப்புரவாக்கப்பட வேண்டும். இப்போ நாங்கள் முன்பு எல்லாம் இருக்கும் பொழுது சனசமலியத்தால் ஒவ்வொரு சீசனுக்கும் இந்த குளங்கள் எல்லாம் சேரெல்லாம் எடுத்து வெளியே எடுத்து துப்புரவாக்கி விடுவோம். இப்போ மழை தண்ணி தேங்கி நிற்கும். அப்போ எங்களுக்கு இந்த குண்டுகள் வெட்டி தண்ணி எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. மழை காலத்தில் செய்யப்படுகின்ற விவசாயம்தான் புங்குடுதீவு கிராமத்துடைய விவசாய நடவடிக்கையாக இருந்தது. ஏனைய காலங்களில் விவசாய நடவடிக்கைகள் மேற்கொள்வது இல்லை. சில வேளைகளில் பிப்ரவரி மார்ச் மாதங்களில் நான் சொன்ன நடுவு திருத்தி குறிக்காட்டுவான் போன்ற பிரதேசங்களில் வெங்காய செய்கை ஓரளவுக்கு அதிகமாக இருந்திருக்கு. அது சொல்லுவார்கள் தீவு வெங்காயம் வரும். அதாவது பிப்ரவரி மார்ச்சில் இங்கே வெங்காயம் வராது, தீவு வெங்காயம் வரும்னு சொல்லி. இப்போ நான் முதல் ஆரம்பித்தது தண்ணீர்களை தேக்கணுமன்றதுக்காக இந்த கிராமம் பூரா வரம்புகளை வயல்களுக்கு கட்டி வச்சு தண்ணியை சேகரித்து, அடுத்து இந்த கடற்கரை ஓரங்களில் இருந்த அணைகளை அணைச்சி அதுக்கு இந்த யூரியா பேக்கில் மண்ணுகளை அணைச்சி இந்த மழை தண்ணி வெளியே போகாமல் அதை பாதுகாத்தினான். அதற்கு பிறகு இப்போ இந்த ஆண்டு இந்த கிராமத்தில் நெல் விளைவிக்கப்பட வேண்டும். புங்குடுதீவு கிராமத்தினுடைய விவசாய நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்வதாக இருந்தால் இது ஒரு நிறுவனமயப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டு குறித்த குடும்பங்களுக்கு அந்த நிலங்களை தற்காலிகமாக பகிர்ந்தளித்து அவர்களை விவசாய நடவடிக்கைகளை ஈடுபடுத்தி அதனூடாக அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான வழிவகைகள் மேற்கொள்ளப்படும் பட்சத்தில் தான் எதிர்காலத்தில் விவசாயம் குறிப்பாக நெற்பயிர் செய்கை பெருமளவுக்கு ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ தற்போதுக்கு நாங்கள் கூலியை எவ்வளோ சிலவழித்து நெல் விதைச்சாலும் நாங்கள் அரிவு வட்டி நாங்கள் எடுக்க போகிறதில்லை. மாடு வெடிகிற கடையில் மட்டத்துக்கு வட்டி அறிவு சூடடிக்கிற காசு ஒன்றும் இல்லாமலே சாப்பிட்டு போகும். குறிப்பாக மாடுகளினால் ஏற்படுகின்ற தொல்லைகளை கருத்தில் கொண்டு இந்த நிறுவனங்கள்
அந்த நிலப்பகுதியை சுற்றவர வேலி அடைத்து கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு உண்டு. அவற்றை செய்வதன் மூலம்தான் இந்த விவசாயம் சாராத தொழிலில் ஈடுபாடு கொண்டு வறுமைக்கோட்டு கீழே இருக்கின்ற மக்களுக்கு விவசாய செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்வதற்கான பயிற்சிகளை கொடுப்பதன் வாயிலாக அவர்களை விவசாயத்துறையில் ஈடுபடுத்துவதன் மூலம் இந்த கிராமத்தினுடைய விவசாய நடவடிக்கைகளை முன்னிலைப்படுத்தலாம் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. பயிறு போடலாம், உளுந்து போடலாம், எள்ளு போடலாம், சகல தோட்டமும் செய்யலாம், மாட்டால் தான் செய்யலாம். பல காணிகளை கிராம சேவர்களுடைய அனுமதியோடு அந்த காணிகளை அடைத்து நெல் பயிரிட்டு இருக்கிறது. ஏன் காணி அடைச்சி நெல் சரிங்க? ஏண்டா இங்கே கட்டாக்காலிகள் கூடுதலாக 3000-4000 கட்டாக்காலிகள் இந்த நாட்டில் வாழுது. வெளிநாட்டுக்கு போன ஆக்கடையெல்லாம் 10 மாடு 5 மாடு வச்சிருந்துட்டு போயிருப்பினோம். இப்போ போய் 25-30 வருஷம் ஒவ்வொருத்தருக்கும் இப்போ 400-500 மாடு வந்துட்டு இனத்தால என்ன பெரிய 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 மாடு பெருகிச்சு. எல்லாரும் குறி வச்சுட்டு யாழ்ப்பாணம் போயிருக்கிறோம். கண்டு போட்ட உடனே கொஞ்சம் பெரிய கண்டா வந்தோடனே குறி வச்சு விட்றது. அவேண்ட மாட்டுக்கு இங்கே இருக்கிறார்கள் கொஞ்சம் பெரிய கண்டா வந்தோடனே மாறி குறிய சுடுறது. குறி சுட்டாவே கேட்கல. எல்லாரும் குறிய சுட்டு குறிய சுட்டு மாடண்டு விட்டுருக்கிறோம். தவிர கட்டி விளக்க சொன்னா 6 கட்டி விளக்கணும். இந்த கண்ணாடி தாத்தா கூடி வந்த காலத்துலேருந்து சொல்லி எல்லா வயலும் நெல் விதைச்சேர் கோயிலுக்கு வரட்டு சனத்துகளுக்கு அது நல்லா செய்வோம்ட்டு. இரவுல பார்த்தா 12 மணில இருந்து விடியும் பிறகு 4 மணிக்கு தான் மாடு வயலுக்கு 2 மேய்ச்சிட்டு வெளியில போகுது. 6-7 பட்டு கம்பி அவருமா இரவுங்களை கூப்பிட்டு கலைக்கிறதான் பிடிக்க போனால் இடிக்க வருது. என்னுடைய அவதானிப்பின்படி இந்த கட்டாக்காலி கால்நடைகளில் மாத்திரமல்ல, கால்நடைகள் முற்றாகவே இன்னும் ஒரு சில வருடங்களுக்கு இல்லாமல் போயிடும். அதனுடைய அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இப்போ எடுக்க வேண்டிய தேவை கூட வராது. எங்கள் வேலனையில் இப்போ அந்த பிரச்சனை தீர்ந்துட்டு என்ன மாதிரி என்றால், இந்த கால்நடைகள் உள்ளூர் சக்திகளும் வெளி சக்திகளும் சேர்ந்து இறைச்சிக்காக பல்வேறு வடிவத்தில் அந்த கால்நடைகள் கொல்லப்பட்டும் அல்லது கடத்தப்பட்டும் விட்டது. ஒரு பண்ணை அமைச்சா அதால கன நன்மையில் வரலாம். அதால் கால்நடைய கட்டுப்படுத்தி அதால நன்மை பொறைக்குள்ள மிச்சம் முழுச்சலும் விவசாயத்தாலே முன்னேறும். நல்ல முன்னேற்றத்துக்கு வழி இருக்கு. இப்போ கால்நடையாலயம் வருமானம் இருக்கு, விவசாயத்தாலயம் வருமானம் இருக்கு, ஏழை எளியதுகள் ஒரு நெல்லை புல்லை போட்டு சாப்பிடக்கூடிய தன்மையும் இருக்கு. 100 கோயில் இருக்கு, இருக்குது 50 பேர். 100 கோயிலுக்கு எத்தனை காப்போறது? 50 பேர். அதுதானுங்க ஆக்களுங்க பார்க்க கோயில் கூட. அதுகளை செய்கிறது ஒரு சனத்துக்கு இந்த கால்நடையை கட்டுப்படுத்தி தர சொல்லி தான் மிகவும் மிகவும் தாழ்மையோட நான் எத்தனையோ சொல்லி. வெளிநாட்டு நிறுவனங்கள் கோயில் வளர்த்து செய்யறதெல்லாம் தெரியாது. அவையால் சும்மா கோயிலுக்கு வந்து கும்பிட்டு போயினா நான் அனுப்பின காசுல கோபுரம் வந்துட்டு அதான் சனம் சொல்லாது. சனம் என்ன சொல்றது? இவ்வளவு ஏழை எளியதுக்கு இதுக்கு செய்யாம கோயிலை கட்டி எழுப்புறான். கோயிலை கட்டி எழுப்பி என்ன பெரிய சனம் திட்டுறது அதுகளுக்கு தெரியாது. அஞ்சு தங்கச்சி ஒரு தம்பி ஒரு தடவை வீடு வாசல் மிதிக்கிறேன் 20 வருஷத்துக்கு. நான் இருக்கிறான் இப்போ 10 வருஷமா. கடல் தொழில் செய்கிறான்ட்டு தங்களோட பரம்பரையிலே ஒரு தரம் செய்கிறேன் இல்லைன்ட்டு எதுக்கு நான் கடல் தொழில் செய்கிறேன்னு. இந்த வெள்ளாளர்னு சொல்கிறவியல் அவியல் ஒரு குரூப்பாக கடல் தொழில் செய்யணும். மற்றது கடல் தொழிலாளி என்றவியல் அவைகள் ஒரு குரூப்பாக செய்து கொண்டிருக்கணும். 27 பேர் எங்களுக்காண்டு வெள்ளாளருக்காண்டு சங்கம் இயக்கி நான் தான் சங்கத்தின் தலைவர். இதே மாதிரி எங்கட புள்ளிகளுக்கு இதை நிலைமை வரக்கூடாது. அப்போ நாம் விவசாயத்தை செய்தால் நாளைக்கு அந்த புள்ளை செய்யும்.
ஓ நெல் பட்டினோன்னு எங்கள் அப்பா வீடு போட்டவர் இல்லாட்டி ஒரு பைத்தம் கொடியை வச்சவர் இல்லாட்டி கவுப்பியை போட்டவர் ரெண்டு ஏதோ அதை பின்படுத்தும். இந்த கமங்கள் விதைக்கப்படாமல், பனைகள் ஓலைகள் வெட்டப்படாமல், வடலிகள் முளைக்கப்பட்டு, இப்போ ஒரு பனை இருந்த வயலில் 1000 வடலிகள் முளைக்கப்பட்டு இருக்கின்றது. தென்னியலில் வந்து வேறு ஒரு ஆக்கள் வந்து தேங்காய் பிடிங்கிட்டு போயினோம். பனையல் சில பேர் பயன்படுத்தினோம், சில வேளை அப்படியே நிற்கிது. இப்போ நாங்கள் வந்து நண்பர்மார் செறிஞ்சோர் உறவினர் கேட்டுத்தான் உரம். எங்களுக்கு இங்கே பணம் காணின்றது இல்லை. நாங்களும் இன்னும் இப்போ கஷ்டத்தில் இருக்கிறோம். இன்னும் காணிகள் ஒன்றும் இன்னும் வாங்கையும் இல்லை. இப்போ நாங்கள் சொந்தக்காரற்ற வீடு வழியாக இருக்கிறோம். இப்போ நாங்கள் சீவுற பனையல் வந்து சொந்தமில்லாத பனையலையும் வளவுக்குள்ளே சீவுறோம். ஆனால் அந்த வளவுகாரர் கண்டா சில பேர் தெரிஞ்சவை கண்டா தம்பி சீவண்டுவினோம், சில பேர் சீவக்குறான்னா நாங்கள் அந்த கையை விட்டுருவோம். மற்றும் பிள்ளையில் இப்போ இங்கே புங்குடுதை பொறுத்த அளவு சனங்கள் எல்லாம் வந்து குடியேறிச்சுதுன்னு சொன்னால் நாங்கள் எல்லாம் பனைகள் சீவுறது கொஞ்சம் கரைச்சல் வளவுகாரரை கேட்டு போட்டு தான் நாங்கள் காசு தாரோம் இந்த பனைக்குன்னு சொல்லித்தான் சீவ விடலாம். சில பேர் தொழில் செய்ய விட மாட்டோம், சில பேர் சீவ சொல்லிவினோம். பனங்காய் வேணும், நொங்கு வேணும், அது வேணும் என்று சொல்லுங்கள். சில எங்களோட நல்ல மாதிரி புழங்கினதுகள் சாம்பி தொழிலை கஷ்டப்பட்டு நீங்கள் செய்யுங்கன்னு சொல்கிற சனமும் இருக்குது. இப்போ எல்லா பக்கத்திலிருந்து பார்த்தாலும் புங்குடுதீவின் பாதுகாப்பு, சுகாதாரம், செழுமை, வளர்ச்சி, பொருளாதாரம், தொழில், மக்களுக்கு இடையிலான உறவு, ஒருமைப்பாடு இவை எல்லாவற்றுக்கும் அடிநாதமாக இருப்பது நிலம். ஏதோ ஒரு விதத்தில் இந்த காணியில் ஒழுங்கு செய்தால்தான் சமூகத்தில் இருக்கிற எத்தனையோ பிரச்சனைகளை ஒழுங்கு கொண்டு வரலாம். சமூக பிறழ்வுகள் இதுகளை தடை செய்கிறேன்னு சொன்னால் முக்கியம் வளவுகளை ஒழுங்கு செய்ய வேண்டிய பேர் மக்கள் தங்களுடைய காணிகளை சொந்தக்காரருக்கு இதற்கு உதவட்டி கொடுத்து இல்லாட்டி குறைந்த விலையிலேயே மக்கள்கிட்ட கொடுத்து விற்பனை செய்து அப்படி வைத்திருந்தால் எங்களுடைய நிலங்கள் எங்களுடைய நிலமாக இருக்கலாம். அவர்கள் பராமரிக்க வேணும். இல்லை இருக்கிறவர்களுக்கு நிதியை கொடுத்து அந்த காணிகளை பராமரிக்க ஒழுங்கு செய்ய வேணும். இல்லை உறவினர்களுக்கு கொடுக்கணும். இல்லை பயிரங்க ஏலத்தில் விட்டு காணிகளை விட்டால் காணியற்றவர்கள் எத்தனையோ பேர் இருக்கணும். அவர்கள் தங்களால் இயன்ற அளவுக்கு விலையை இவர்கள் சொல்கிற விலையை தங்களுக்கு கட்டுமுன்னா வாங்க பார்ப்பார். இதை கொடுத்தா அவள் சில வேளை நாளடைவில் அதை விவசாயம் செய்து அதில் ஒரு பலன் எடுக்கக்கூடியதாக இருக்குது. அப்படியான மக்களுக்கு குறைஞ்ச விலையிலேயாவது அந்த காணிகளை உரிமையாளர்கள் கொடுக்கலாம். பக்கத்தில் இருக்கிற காணி ஆற்றியண்டு எங்களுக்கு தெரியாது. அது என்னென்று ஒன்றுமே தெரியாது. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கே இது வெறும் நிலமாக தான் இருந்தது. இப்போ காடு பற்றி கிடக்கு. நாங்கள் இந்த காணியில் காடுகளை வெட்டி 210 தென்னம்பிள்ளை மற்றது தோட மாதாளங்கண்டுகள் நிறைய பிரியோசனங்கள் பூக்கண்டுகள் எல்லாம் வச்சு இன்றைக்கு அந்த பூத்தான் மாலை கட்டுறோம். அப்போ இனி அதை வந்து சில பேர் கேட்கலாம். யாரை கேட்டு இந்த காணி எடுத்து நீங்கள் இந்த காணி எங்கள் சொந்தக்காரர்கள் வந்தால் நான் அதுதான் சொல்லுவேன். வந்து கேட்டால் கொடுப்பேன், வந்து கேட்டால் கொடுப்போம். அதை எடுக்கிறது கொடுக்குறது அவை பொறுப்பு. இந்த ஆலய பங்கு மக்களோட உறவுகளே இங்கே இருக்கணும். அவையோட உறவுகளுக்கு சட்ட ரீதியாக ஆவணங்களை கொடுத்து அந்த காணிகள் அந்த வீடுகளை பிரயோசனப்படுத்தத்தக்கதாக செய்யலாம். அதை இன்னும் எங்களோட மக்கள் செய்ய தொடங்க இல்லை. தனியாக இந்த ஆலய பங்கு மக்கள்ன்றது இல்லை, புங்குடுதி வாழ் மக்கள் அனைவரும் இதை செய்ய வேணும். அது என்னென்னுங்க கொடுக்குறது? நாங்கள் அம்மா பரம்பரையாக இருந்த காணியில் நாங்கள் அம்மாவோட காணி அது புள்ளியல் தலைமுறைக்கு இருக்கிறதுக்கு அது உடைஞ்சாலும் பரவாயில்ல, காணியும் விடும் கிடக்கட்டு. எங்களுக்கு அவசியம் இல்லையே விற்கணுமெண்டு. அந்த வீடு தங்களுக்கு இருக்கணும், தங்களோட பேர பிள்ளை வந்து பார்க்கணும், அப்படி தன்னோட பூட்ட பிள்ளை வந்து பார்க்கணும்னு எதிர்பார்க்கணும். ஆனால் வெளிநாட்டில் பிறந்து வளர்ந்த பிள்ளை இங்கே வந்து இருக்குமா, அதை பார்க்குமா, பராமரிக்குமான்றது இல்லை. 100க்கு 100% வாய்ப்பில்லை. நான் பல நாடுகளுக்கு சென்றிருக்கின்றேன். ஒருவரும் இங்கே திரும்பி வருவதற்கான வாய்ப்பில்லை. இப்போ இருக்கிற முதலாவது பரம்பரைக்கு தான் தங்களுடைய நிலம் எந்த இல்லை என்று இது தெரியும். 2வது பரம்பரையினருக்கு இப்படி புங்குடுதியில் காணி இருக்குன்னு தெரியும். 3வது பரம்பரையினருக்கு எங்களுக்கு ஒன்றுமே தேவையில்லை, நாங்கள் இங்கே இருக்கோம், அங்கே எங்களுக்கு ஊரும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, சொந்தம் இல்லை, பந்தம் இல்லைன்னு சொல்லி போட்டு விடுவார். இப்போ இந்த நிலையில் இங்கே காணப்படக்கூடிய நிலங்களை இங்கே வாழுகின்ற மக்கள் அவற்றினை தங்களுக்கு தேவையான அளவு நிலங்களை அதாவது நிலங்களை துப்புரவு செய்து அவற்றில் விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்னை பொறுத்தவரை சால சிறந்ததாக காணப்படும். காரணம் என்னென்றால் இந்த நிலங்கள் பயன்பாட்டுக்கு உட்படுத்தப்படாது காணப்படுவதனால யாரோ ஒருவரினால் அவற்றை பயன்படுத்தி அவற்றில் இருந்து பெறக்கூடிய வளங்களை பெற்றுக்கொள்வதற்கு நல்லதாக இருக்கும்.
இந்த கிராமத்தை நாங்கள் மீள கட்டி எழுப்புவதோடு எங்களுக்குள்ளேயே நாங்கள் வைத்திருக்க வேண்டும் என்றால் சில நடவடிக்கைகளை புலம்பெயர் மக்களும் இந்த நிலம் சார்ந்த உறவினர் ஓனர்ஸ் என்று சொல்லுவாங்க, உரிமையாளர்களும் சில கடமைகளை செய்ய வேணும். அந்த காணிகளை நீங்கள் உங்களோட உறவுகளுக்கு ஏதாவது உரிமம் வழங்கப்பட வேணும், அல்லது குறைந்த விலையில் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேணும். சரி, புலம்பெயர்ந்த நாடுகளில் வசிக்கின்ற நில உரிமையாளர்கள் பலர் தமது காணிகளை அல்லது வீடுகளை பராமரிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் உள்ளனர், அல்லது அவர்களுக்கு அத்தகைய ஒரு தேவையும் இல்லாது இருக்கலாம். இந்த உரிமையாளர்கள் தாம் பரம்பரையாக வாழ்ந்த வீடுகளை விடுவோம், இந்த பற்றை வளர்ந்திருக்கும் காணிகள் அல்லது அந்த காணிகளில் ஒரு பகுதியைத்தானும் விற்க முனைந்தால் அதை அப்படி எவரும் வாங்கிவிட முடியுமா? அது அவ்வளவு எளிதானதா? சில பேர் தங்களுக்கு வசதியான ஆக்கள் சில பேர் வீடு கேட்டா எங்களை வீட்டை இந்த இருக்கிற வீட்டை காணியை தாங்க கொஞ்சம் விலைக்குன்னு சொன்னால் கொடுக்க மாட்டோம். என்னடா பரம்பரை சொத்து, நாங்கள் அங்கே இருந்தாலும் எங்களோட உரிமை போகக்கூடாது வந்துட்டு கொடுக்கணும். இல்லை இங்கே ரோட்டு பாவிக்கவோ யாருமே இங்கே குடிசனம் எதுக்குமே இல்லை. ஆனால் காணியை கொடுக்க மாட்டோம் யாருக்கும். கேட்ட வேற பேர் யாருக்குமே காணி கொடுக்க மாட்டோம் என்றால் ஒரு நேரம் வந்து தான் தீர்வினம் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குது. தங்களுடைய காணி தாங்கள் சாராத சமூகத்திற்கு செல்லக்கூடாது, செல்வதனால தங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு இழுக்கு ஏற்பட்டுவிடும் என்று கருதுவதனால தான் அவர்கள் அதை கொடுக்க விருப்பம் இல்லாமல் இருக்கிறார். அதுவும் புங்குடுதியில் 2ஆம் பட்டத்தில் கால் மிதிக்கக்கூடாது, வேறு சாதி இருக்கேன் கூடாது. சாதி குறைஞ்சவைக்கு காணி கொடுக்குறீல, எங்கட காணி நாங்கள் தான் இந்த ஆளோணுமென்ற ஒரு பிடிவாதம் மிஞ்சையில் இருந்தது. நானும் மனுஷர் தான், நானும் இந்த புங்குடியில் வாழத்தான் போனேன், நானும் காணி எடுக்கத்தான் போனேன், நானும் வீடு கட்டத்தான் போனேன், உங்களோட நானும் இருக்கத்தான் போனேன். யாராவது இந்த காணி விற்றாலும் வேண்டுவோம்னு பார்த்துன்றதுக்கு கிடைச்சிட்டு ஒரு காணி கொண்டு நான் அவ்வளோ கூலியை கொடுத்தேன். 5 பேரப்போ காணியை பண்ணினேன், காசை கட்டினேன், உறுதியை பண்ணினேன். அது அப்புறம் உள்ளே போகிறேங்கன்னு போய் அதில் ஒரு பூவரசு இருந்தது, வெட்டுவோம்ட்டு போட்டு ஒரு ஆள் வந்துச்சுது. இங்கே அதில் வராமன்ட்டு ஆரக்கட்டு போட்டுறீங்க, எங்கட மாமியார அளவு பூவரசு போட்டுறீங்கன்னுட்டு உடனே விதானியை விட்டு போய் அப்போ இதுக்கிடையில் வீட்டு திட்டம் கொடுக்குறான்னு சொல்லி நான் காணி வந்த உடனே விதானியிட்ட பதிஞ்சிட்டேன் வீட்டு திட்டத்துக்கு. அங்கே போக அவ சொல்லியிருக்கிறேன், நீங்கள் உள்ளுக்கு போயிருந்தால் கட்டாயம் நீங்கள் அடி வேண்டி இருப்பீங்க, வெளியே இல்லைங்க, அது அவையிலேயே சொந்த காணி, அதுகள் வேண்டியது. அது பிறகு அவைய குழம்ப வலிக்கிட்டேன். நாங்கள் இருக்க தைக்கினதை இந்த காணியை கொண்டு வந்து மாமா வீட்டுக்கு போனேன், ஓடிச்சினுமாங்க. அவே 1 லட்சம் தந்தால் நாங்கள் 2 லட்சம் தரோம் காணியை தானே. அவர் சொன்னால் கொடுத்தாதான் என்ன, நான் திரும்பி அந்த காணி வாங்கவும் மாட்டேன், உங்களுக்கு திரும்பி தரவும் மாட்டேன். உங்களில் வளராதன்றீங்க, முளைக்காதன்றீங்க, இதை என்ன லீல குடியெல்லாம் நான் செய்து வச்சுருக்கேன். உங்களால் இப்போ பண்ண என்னோட வந்து பார்த்துருப்பாங்க. புங்குடுதீவு வளம் பெற வேண்டுமானால், இங்குள்ள காணிகள் நிலங்கள் பராமரிக்கப்பட வேண்டுமானால், புங்குடுதீவில் ஒரு பசுமை புரட்சியே நிகழ வேண்டுமானால் அது இந்த நில உரிமையாளர் கையில் தான் இருக்குது. இவர்கள் ஒன்றில் தமது நிலங்களை பராமரிக்க வேண்டும், அல்லது இந்த புங்குடுதீவு வாழ் நிலமற்ற மக்களுக்கு இந்த நிலங்கள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். ஏதோ ஒரு வகையில் நிலம் பராமரிக்கப்பட வேண்டும். அப்படி இல்லையாட்டால் என்ன நடக்கும்? இன்னும் ஒரு 10-15 வருஷத்தில் காணியற்றோர் பட்டியல் இங்கே நிறைய இருக்குது. புங்குடுதை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அத்துமீறி பிடிக்கிற ஒரு நிலை உருவாகலாம். பொதுமக்கள் இன்னொருத்தட்ட காணியை போய் அத்துமீறி பிடிக்கிறது, இல்லை நான் கொஞ்ச காலத்தில் இருப்பேன் விடுவேன்ன்றது, அப்புறம் நான் இவ்வளோ காலம் இருந்தேன் எனக்கு அது உரிமைன்ற ஒரு போராட்ட இதுகள் வெளிக்கிடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அரசாங்கம் ஒரு கட்டத்தில் இப்பயே அரசாங்கம் அந்த விவரங்களை எடுத்துக்கொண்டு இருக்குது. எவ்வளோ பேர் இங்கே இருக்கணும், எவ்வளோ காணி வெற்றிடமாக இருக்குது என்ற ஒரு விவரம் எடுத்துக்கொண்டே இருக்குது. வெளிநாட்டு போன வெற்றிய காணி என்ன மாதிரி, கொழும்பில் இருக்கிற வேண்டிய காணி என்ன மாதிரி என்ற விவரங்கள் எடுக்குது. ஒரு நேரம் அரசாங்கம் அந்த காணிகளை எடுத்து சுவீகரிக்கிற நிலை வரும். அரசாங்கம் சொல்லுது அதில் தண்ணி நின்று தங்கு வருது, கொசு, இதால் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுது. அதை சில வேளை அரசாங்கம் பொறுப்படுத்து அதை செய்து போட்டு நாளடைவில் அந்த காணிகளை தங்களுடைய வசப்படுத்துறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. காணிகளை சுவீகரிக்கல காணி அற்றோருக்கும் பங்கீடு செய்யப்படும். வேறு இடத்து மக்களை கொண்டு வந்து இங்கே குடியேற்ற ஒரு நிலையும் உருவாகலாம். குடியேற்றம்னா இப்போ அரசாங்கம் யாரையும் கொண்டு வந்து குடியேற்றலாம். நான் பக்கத்தில் இருக்கிறேன்னா ஹலோ மாத்தியாண்டு தான் கூப்பிட வேண்டி இருக்குது. அப்படி ஒரு நிலை வர்றதுக்கு வெகு விரைவில் அது வரலாம்.
ஏனெண்டா அவர்கள் திட்டம் போட்டு செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இதுகளெல்லாம் சாத்தியப்படம் பாடும். භූමිකට ඉන්නවා. දැන් ප්‍රශ්නයක් නැහැ. ඉතින් ආසයි මේ ඇවිල්ලා ඉන්න. தென்னிலங்கையாக்கள் எல்லாரும் இங்கே காணி தேடி திரியின. இரவு பகலாக ஆக்களை பிடிச்சி வியாமியாக நேரடியாக வேண்டாவிட்டாலும் இன்னும் ஒரு தெரிஞ்சவரை கொண்டு அதுக்குள்ளால கீழால மேலால் ஓடி இந்த பகுதியில் காணியில் வேண்ட திரிகிறார். இப்படி மத்திய திரைக்கடலில் சிறு சிறு தீவுகள் ஐரோப்பாவின் சுற்றுலாத்துறைக்கு பங்களிப்பனோ அதே மாதிரி எங்களுடைய தீவுகள் புங்குடு தீவு வருங்காலத்தில் மிக கொடிகட்டி பறக்க போகுது. நாங்கள் வந்து புங்குடியிலேருந்து தண்ணி ஏற்றி கொண்டு வந்து புரோட்டா அடிக்கிறோம். என்னத்துக்காண்டி அடிக்கிறோம்னு சொன்னால் இலங்கை ஃபுல்லாக சனம் எல்லாம் வருது. கொழும்புலாங்களை சிங்களாக்கள் முஸ்லீமாக்கள் தமிழாக்கள் வந்து இங்கே கோயிலுக்கு போகிறதுக்காண்டி இங்கே இருந்து டொய்லெட்டுக்கு போயிடும் கால் கலவுறதுக்காண்டி யூஸ் பண்ணிடணும். ஐயா இது என்ன செய்கிறீங்க? நோ தமிழ் தமிழ் அது සිංහලද? සිංහල. හරි 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 හරි. ඉතින් මොනවද කරන්නේ මේ? මේ පෙරවන සිමෙන්ට් කියලා ටැංකියක් මේ වතුර වැහි ජල ටැංකිය කියලා කියන්නේ සිංහලෙන්. මේ ගෙවල් වලට මේ ප්‍රදානය කරලා තියෙන අපි ඇඹිලිපිටියෙන් ඉඳලා ඇවිල්ලා මේගොල්ලන්ට මේක හදලා දෙනවා. ஒருபுறம் புங்குடுதீவு எனும் அழகிய தீவு சிதைவுகளுக்குள்ளாகிக் கொண்டிருக்கும் அதேவேளை புங்குடுதீவின் தென்கோடியில் அமைந்துள்ள